என்பதை அருமையாக எடுத்து கூறினார்கள். இல்லை இல்லை நாங்கள் தான் என்று நம்முடைய விளையாட்டு வீரர் சிவபாலன் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள். இந்த அரங்கிலே வீற்றிருக்கும் அரபு தமிழ் சோலையின் அறிவு செம்மல்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சகோதரிகளே, என் அன்பிற்குரிய பட்டிமன்ற பேச்சாளர்களே மற்றும் நடுவர் ஐயா தமிழ் கடல் அபுதாபி கு பாஸ்கர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தில் அதிக சவால்களை சந்திப்பது கணவனே. இதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? நான் ஒரு உதாரணத்தை உங்க முன்னாடி இப்பவே சொல்றேன் பாருங்க. இந்த சபையிலே பாருங்க, ஆண்கள் அதிகமா இருக்கிறாங்களா, பெண்கள் அதிகமா இருக்கிறாங்களா? பெண்கள் தாங்க அதிகமா வந்திருக்கிறீங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா பல கணவன்மார்கள் எங்கெங்கயோ ஏதேதோ சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிமிஷம். அதனால அவங்களால அங்க வர முடியல. ஜாலியா எல்லாம் வந்து ஜாலியா ஏசியில உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். அப்புறம் நம்ம சகோதரி பவ்யா அவர்கள் சொன்னார்கள், காலையில முழிச்சா ராத்திரி தூங்க போறது வேற ஓய்வில்லாம உழைக்கிறோம். நாங்க எதிர்கொள்ற சவால்கள் எத்தனை தெரியுமா? உண்மைதாங்க, நான் என்ன இல்லைன்னு சொல்றேன்னா, ஆனா உங்களுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு மேடம். நீங்க ஒரு 2 மணி நேரம் வேலை செய்யலாம், ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், 3 மணி நேரம் வேலை செய்யலாம், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா வேணாப்பா நாளைக்கு சேர்த்து செஞ்சுக்கணும் இருக்கலாம். நாங்க ஆபீஸ்ல அப்படி இருக்க முடியுமா? கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவோம். கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவோம் மேடம். அடுத்து பாருங்க, பெண்கள் மகப்பேறு விடுமுறைக்கு போயிட்டு வந்தா ப்ரொமோஷன் இல்லைன்னு சொன்னீங்க, கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ட்டு. சரிதான், உண்மைதான், இதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா டெய்லி வேலை பார்க்குற எங்களுக்கே ப்ரொமோஷன் இல்லம்மா, இதுல வேற நீங்க மகப்பேறு விடுமுறைக்கு போயிட்டு வந்து ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்றீங்க. நியாயம்தான், இந்த குரலும் ஒரு நாள் வெல்லும், மறுக்கவில்லை. அப்புறமா நான் என் கடைக்கு வந்துடுறேன். ரெடியா இருங்க ஐயா. தினமும் அலுவலகத்துல வேலை பார்த்து நம்ம அங்க பிழைக்கிறதே பெரிய சவால். இருந்தாலும் சவாலே சமாளி அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு ஆடி ஓடி ஓஞ்சி எடுத்து வீட்டுக்கு ஒரு 6-6:30 வீட்டுக்குள்ள வந்தா, எங்க வீட்டம்மா இருக்கிறாங்களே அந்த சோஃபால அப்படியே படுத்துக்கிட்டு இப்படியே போன புடிச்சிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்னவோ ட்ரெண்டிங்ல ஒரு ரீல்ஸ் இருக்கு தெரியுமா? குட்டுமா குட்டும், குட்டுமா குட்டும், குட்டுமா குட்டும், குட்டுமா குட்டும். நம்ம குட்டுமா குட்டுமா போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்னங்க இதுல சவால் இருக்கு சொல்லுங்க? ஒரு சவால், ஜாலியா இருக்கிறாங்க. ஏங்க அத பார்த்தானே அவங்க ரீல்ஸ் போட முடியும். அதுவும் இருக்குது. அப்புறமா சில இங்க இது வந்து தமிழ்நாட்டு கணவன்மார்களுக்கு மட்டும் இல்ல, அகில இந்திய உலகத்துல இருக்கிற அத்தனை கணவன்மார்களுக்குமே உள்ள ஒரு பெரிய சவால். நம்ம டீம்ல கூட சொன்னாங்க, அதாவது வாழ்க்கையில சில முக்கியமான தேதிகளை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை நான் ஒத்துக்கிறேன். மனைவியோட பிறந்த நாள், கல்யாண நாள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இதுக்கு நீங்க வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க வேணாமா? இல்ல கிஃப்ட் கொடுத்தா மட்டும் போதுமா என்ன? சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும் நடுவர் அவர்களே. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும். அப்படினால அது பாஸ் ஆகும். யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. வருஷம் 2-3 நாள் வந்துருது. அதுல காதல் கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஏகப்பட்ட நாளுக்கு அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. முதல்ல எங்க பார்த்தோம் தெரியுமா? காதல் சொன்ன நாள் தெரியுமா? அக்செப்ட் ஆன நாள் தெரியுமா? ப்ரப்போஸ் பண்ண நாள் தெரியுமா? ஐயோ, நம்ம பிறந்த நாளே நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. இதெல்லாம் வருஷம் வருது நடுவர் அவர்களே. என்னத்த சொல்ல போங்க. அடுத்து இந்த ஒரு ஷாப்பிங் ரிலேட்டடான ஒரு சவால் இருக்குதுங்க. இங்க உள்ள எல்லாருமே வந்து நம்ம என்ன ஷாப்பிங்க்கு கூட போக மாட்டோம், ட்ராலியை தள்ள மாட்டோம், பேக் எல்லாம் தூக்கிட்டு வர மாட்டோம், அடம் பிடிக்கிறோம். இதெல்லாம் செய்வோம். அதான் நடந்துட்டு இருக்குது. பாத்திரம் விளக்குறது, ஆமா, அது எல்லாமே இருக்குங்களே. இந்த ஷாப்பிங் சவால் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணிடுறோங்க. இது ஒரு வகையான ஷாப்பிங். ஆனா இன்னொரு வகையான ஷாப்பிங் இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே? விண்டோ ஷாப்பிங் என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றேன் கேளுங்க. இல்ல நடுவர் அவர்களே, நானும் இப்படிதான் குழம்பி போயிட்டேன். விண்டோ ஷாப்பிங் என்ன தெரியுமா? ஒரு மாலுக்குள்ள போய் ஒரு 20 கடைக்குள்ள ஏறி இறங்கி எல்லா ரேட்டையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனா எதையுமே வாங்க மாட்டாங்க. இதுல
நமக்கு ஒரு நன்மை இருக்கு, காசு மிச்சம். ஆனா நமக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளும் கூடவே போகணுமா? லோலோன்ட்டு அப்படியே அலைவோம் பாருங்க. கடவுளே, அதத்தான் நான் கொஞ்சம் மறைமுகமா சொன்ன, நீங்க முன்னாடி சொல்றீங்க வெளிப்படையா. ஆகப்பெரும் சிக்கல் இது. அடுத்து பாருங்களேன், இந்த கணவன் மனைவி, அதாவது கணவன், இந்த இதுவும் அகில உலக பிரச்சனை தான். எங்க வீட்டு பிரச்சனையா உங்க வீட்டு பிரச்சனை, அகில உலக பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியோட மனதை புரிஞ்சுக்கிறதுக்காக படாத சிலவனுக்கு 10 வருஷத்துல புரிஞ்சிருது, சில பேருக்கு வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல புரிஞ்சிருது, இன்னும் சில பேருக்கோ மேலுலகம் சென்ற பின்னும் புரியவில்லை. இந்த கஷ்டத்தை தான் நம்மளோட தமிழ் சினிமால ஒரு அழகான பாட்டுல சொல்லி வச்சிருக்கிறான் பாருங்களேன். அது ஆழம் இல்ல, அது ஓடும் கடலும் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா அந்த மனசு தாயா. இத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு புருஷன்மார்களும் படக்கூடிய பாடு இருக்குது. ஐயோ ஐயோ, பாடையில போற வரைக்கும் போற பிறகு புரிய மாட்டேது பல பேருக்கு அந்த சூட்சமும். அடுத்து பாருங்க, நம்ம ஒண்ணும் என்ன, நம்ம என்ன குடும்பத்துல பெண்கள் சவால்களை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லலைங்க. அவ்வளவு மோசமான ஆள்ல நான் இல்லைங்க. ஆனா பாருங்க, எதை செஞ்சாலும் அதை சொல்லி காட்டுறது இருக்குது. அது இந்த மனைவிமார்களோட குணம். இந்த குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, என்னென்ன தியாகம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், நான் தூங்கல, நான் சாப்பிடல. ஆனா ஆண்மகன் என்பவன் இருக்கிறானே, இந்த கணவன் என்பவன் இருக்கிறானே, அவன் நீங்களாம் பார்த்திருப்பீங்க, ஒரு மரம் அப்படி பெரியதா நின்னுதுன்னா மரத்துல இருக்கிற கனிகளும் அதில் இருக்கிற அந்த பச்சையான இலைகளும் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் கணவன் என்பவன் அந்த பூமிக்கு கீழே இருக்கிற வேர் போன்றவன். அவன் எப்போதும் எங்கேயும் எதையும் சொல்லி காட்டுவது இல்லை. அந்த ஆணிவேர் இல்லைன்னா மனம் சாஞ்சிரும். அதேதான், தெரிய மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், அதிக சவால்களை நாங்க தான் சந்திக்கிறோம் அப்படின்ட்டு. அதனாலதான் நீங்க டெய்லி ஓடுறீங்களா, பயிற்சி எடுக்கிறீங்க. இதெல்லாம் குடும்ப சிக்கல்ல இருந்து எப்படி ஓடலாம் அப்படிங்கிற ட்ரைனிங் எடுக்கீங்களா? அடுத்து அப்படி ஒரு தலைப்பு போட்டோன்னு வைங்களேன், அது சம்பந்தமான டிப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துரைப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா, பெண்கள் சந்திக்கிறதுலயே ஒரு ஆகப்பெரும் சவால் என்னன்னா, பிரசவ காலத்துல அவங்க அந்த வலியை தாங்கி இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வருவதற்காக போராடுவது. ஆனா கணவன்மார்கள் எமோஷனலா அதை விட ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறான் தெரியுமா? அந்த பிரசவ சமயத்துல பிரசவ வாட்டுக்கு வெளியே நின்று கொண்டு தன்னுடைய மனைவியின் உயிரை காப்பாற்ற வேண்டும், இந்த உலகத்திற்கு வரப்போற தன்னுடைய குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று இரு உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவன் அங்கும் இங்கும் போய் ஓடி 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 அந்த எமோஷனல் சேலஞ்சை ஏத்துக்கிறான் பாருங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் சொன்னால் புரியாது. கணவன்மார்களே, இது மாதிரியான சிக்கல்லாம் நமக்கு மட்டும்தான் நீங்க நினைக்க வேண்டாம். அந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவனுக்கே இது மாதிரியான சவால்கள் எல்லாம் இருந்திருக்கிறன. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமாயணம் என்ற ராமகாவியம் உருவானதே பெண்களாலதான், இந்த மனைவிமார்களாலதான். அதாவது ராமரோட தந்தை தசரத மன்னன் இருக்கிறார் இல்லையா, அவரோட மனைவி கொடுத்த தொல்லையினால் அவர் சந்தோஷம் இழந்து நிம்மதி இழந்து ராமரை காட்டுக்கு அனுப்புகிறார். ராமன் தனியாகத்தான் போக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தன்னுடைய மனைவி என்ற ஒரு தொல்லையை இங்கே விட்டு சென்றால் அவர் இன்னும் பல பேருக்கு சவால்களாக மாறிவிடுவார் என்று தன்னுடனேயே அழைத்து காட்டுக்கு சென்றார். நமக்கு ஏத்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் இல்லையா, அதுவும் ஒண்ணு இருக்குது இல்லையா, கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல. அங்கவே கூட போயாச்சு இல்லையா, சும்மா இருப்பாங்களா சீதை? இது பொன்மான் அல்ல பொய்மான் என்று தெரிந்தும் மனைவி சொல்லிவிட்டானே என்று அந்த சவாலை எதிர்கொள்கிறார். செத்தான் சேகர். இந்த பக்கம் லட்சுமணன் ஒரு நெருப்பு வளையத்தை போட்டு அன்னி தாண்டாதீங்கன்றாங்க. கேட்டாரா அந்த மனைவி? தாண்டி போய் புஷ்ப விமானத்துல ஜாலியா ஏறி ராவணன் கூட நேர இலங்கைக்கு போய் சொல்லக்கூடாது. ஜாலியா ஏறி போனா கதையை மாறிடுங்க. அந்த விமானத்துல ஜாலியா பறக்குறாங்கன்ற என்னையா நீங்க பேசி முடிங்க. சீதைக்கு எப்படியும் தெரியும் சரமாரியான சவால்களை சந்திச்சு நம்மாரு வந்து காப்பாத்துவாருன்னு. அது போல போய் ஆனா அவரு எத்தனை பெரிய சவால்களை போர்களை சந்தித்து இறுதியாக ராமர் அங்கே சென்று சீதையை காப்பாற்றுகிறார். ஆக கணவன்மார்களே,
இந்த பரம புருஷோத்தமனுக்கே இந்த நிலை என்றால் பாவம் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். நான் ஒரு சாதாரண புருஷன், நம்மளோட நிலைமை எல்லாம் பாருங்க. ஐயா, இறுதியாக இவ்வளவு நேரம் அடுக்கடுக்கான விவாதங்களை நீங்க கேட்டுட்டீங்க. இருந்தாலும் ஒரு உண்மையான கருத்தை இங்கே ஆணித்தரமாக நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனைவிதான் சமாளிக்கிறாங்களா? ஒரு குடும்பத்தை நம்ம கடிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதுல வெளியில தெரியக்கூடிய முற்கள் தான் மனைவிமார்கள், அதுல இருக்கிற எண்கள் தான் பிள்ளைகள். ஆனா தன்னை யார் கண்ணுக்கும் தெரியாம தன்னைத்தானே மறைத்து கொண்டு அந்த தகர பெட்டிக்குள் ஒரு சின்ன இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறானே, வினாடிக்கு வினாடியாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த சின்ன மிஷின் தான் கணவன். அவன் ஒரு நிமிடம் இயங்கவில்லை என்றாலும் கூட அந்த கடிகாரம் காட்சி பொருளாக மாறிவிடும். அந்த கடிகாரம் என்பது காட்சி பொருளாக மாறிவிடும். ஆக இந்த உலகத்திலேயே குடும்பத்தில் அதிக சவால்களை சந்திப்பவன் கணவனே கணவனே என்று சொல்லி இப்படி ஒரு அருமையான வாய்ப்பளித்த அரபு தமிழ்ச்சோலை குடும்பத்திற்கும் என் உடன்பிறவா சகோதரி சசிகலா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பேச்சு. என்ன அருமையா, கலோக்கியெல்லாம் எல்லாரையும் கைத்தட்டி பாராட்ட வச்சாரு. இது இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த இவங்க பேசினது, அந்த சகோதரி பேசினாங்க எல்லாம், இதெல்லாம் ஒரு பட்டிமன்றம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வருட பட்டிமன்றம் எனக்கு பெரிய எக்ஸாம்பிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பேசினவங்க எல்லாருமே சிறப்பா பேசினாங்க. சகோதரியுடைய பேச்சு கன்னி பேச்சு நான் இப்பதான் கேட்கிறேன், ரொம்ப அருமையா பேசினாங்க. இல்லை இல்லை, இவர்கள் எல்லாம் சொல்வது இல்லை, கண்டிப்பாக மனைவிதான் என்று சொல்வதற்காக சகோதரி நம்முடைய சூர்யா கண்ணன் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள்.